இன்று நாம் ஒரு நாடு பற்றி பேசப் போகிறோம். அந்த நாட்டில் எல்லாம் தொழில்நுட்பத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும். எந்த வேலையை செய்ய வேண்டுமானாலும் இயந்திரங்கள் எல்லா இடங்களிலும் கிடைக்கும். இங்கே குழந்தைகள் 10 வயது வரை படிப்புக்கு தொலைவில் இருக்கலாம். இதோடு இங்கே அனைவரும் சுத்திச் சத்தத்துக்கு மிகுந்த கவனம் செலுத்துவார்கள். நாம் எந்த நாட்டை பற்றி பேசப் போகிறோம் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் போல. ஆமாம், நாம் ஜப்பானை பற்றி பேசுகிறோம். இது உலகின் சுத்தமான நாடுகளில் ஒன்று. இது தினசரி தனது புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் யோசனைகளுடன் முன்னேறி செல்கிறது. இந்த நாடு பெரிய கண்டங்களில் உள்ள முக்கிய நாடுகளில் ஒன்று. 4 பெரிய தீவுகள் மற்றும் 651 சிறிய தீவுகளின் கூட்டத்தால் உருவாக்கப்பட்டது. சாதாரண மக்களுக்கு ஜப்பான் உலகின் 10வது பெரிய நாடு. இந்த நாட்டில் வெறும் 2% மக்கள்தான் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள். இல்லையென்றால் 98% ஜப்பானியர்கள். ஜப்பானியம் அந்த நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழி. இதோடு ரியூக்யூ தீவுகள், ஒகினாவா மற்றும் கோஷிமாவில் உள்ள சில பகுதிகளில் மற்ற மொழிகளும் பேசப்படுகின்றன. ஜப்பான் உலகின் மிகவும் வளமான நாடாக கருதப்படுகிறது. இங்கேயான மக்கள் உலகில் மிகவும் கடின உழைப்பாளிகளாக கருதப்படுகிறார்கள். இங்கே அனைவரும் ஒழுங்கான வேலை செய்ய விரும்புகிறார்கள். இந்த ஒரு நாட்டில் வெறும் 4% மக்கள்தான் வேலையில்லாதவர்கள். அதிக சிக்குனம் பெற்றவர்களில் ஜப்பான் முதல் இடத்தில் உள்ளது. இதன் எழுத்தறிவு விகிதம் 99%. ஜப்பானில் எல்லாம் உண்டு. காபி, உணவகங்கள், புல்லட் ரயில்கள். இங்கேயான மக்கள் மற்றும் பாரம்பரியங்கள் இவையெல்லாம் ஜப்பானை சுற்றுலா மையமாக மாற்றுகின்றன. இது உலகின் மிகப்பெரிய மெட்ரோபாலிடன் நகரமாக கருதப்படுகிறது. இந்த நகரத்தில் மொத்த மக்கள் தொகை 340 லட்சம். இங்கேயான உணவகங்கள் உலக அளவில் பிரபலம். ஜப்பானின் வீடுகள் ரொம்ப சிறியவை. நீங்கள் இங்கே வாழ்வது பற்றி யோசிக்கவே முடியாது. சின்ஜுகு ரயில் ஸ்டேஷன் உலகின் மிகவும் கூட்டமான ரயில் ஸ்டேஷனாக கருதப்படுகிறது. இந்த ஸ்டேஷனில் தினசரி 3 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் பயணிக்கின்றனர். அவர்களை கட்டுப்படுத்த பிரத்யேக நபர்களையும் நியமித்துள்ளனர். அவர்களின் வேலை மக்களை ரயிலுக்குள் தள்ளுவது. இந்த ரயில் ஸ்டேஷனின் பெயர் கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டிலும் பதிவாகியுள்ளது. இன்னும் ட்ரெயின் ஜர்னி பற்றி வந்தால், உலகின் முதல் புல்லட் ட்ரெயின் இந்த நாட்டிலிருந்து தான் ஓடியது. இதன் வேகம் மணிக்கு 320 கிலோமீட்டர். இந்த ரயில் மின்னல் வேகத்தில் செல்கிறது. டோக்கியோ ஸ்கை ட்ரீ டவர உலகின் மிக உயரமான டவராக கருதப்படுகிறது. ஜப்பான் நல்ல மக்கள் தொகையை கொண்டுள்ளது. ஏனென்றால் மக்கள் நேரத்துடன் ஊட்டச்சத்தம் பெறுகிறார்கள். இன்னொரு விஷயம் என்னவென்றால், இங்கேயான மக்கள் நல்ல நேர மேலாண்மை பின்பற்றுகிறார்கள். அதாவது டைமிங்குக்கு எவ்வளவு கவனம் என்று. ஜப்பானில் ஒரு முறை டிரைவருக்கு டாய்லெட்டுக்கு போய் புல்லட் ரயில் 1 நிமிட தாமதமானது. அதன் பிறகு ஒரு நாட்டின் முழு அமைப்பிலும் குழப்பம் ஏற்பட்டது. அதன் பின்னணியை அறிய ஏனென்றால் எல்லாரும் ரிசர்ச் செய்தனர். இன்னொரு விஷயம், நாம் ரயில்கள் பற்றி பேசியது போல் ஜப்பானில் ஓடும் எந்த ரயிலும் 30 செகண்டுக்கு மேல் தாமதமாகாது. ஜப்பான் மக்கள் இப்படி வாழ்வதை ரொம்ப விரும்புகிறார்கள். அதாவது நாட்டின் மக்கள் வாழ்க்கையை மிகுந்த இன்பத்துடன் வாழ சுகமாக இருக்கிறார்கள். ஜப்பானுக்கு சம்பந்தப்பட்டு இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் உண்டு. இங்கேயானவர்கள் தினசரி உடற்பயிற்சியும் செய்கிறார்கள். அதனால இந்த நாட்டில் உடல் பருமனானவர்களின் எண்ணிக்கை குறைவு. ஜப்பானில் உடல் சூடாக இருப்பது சட்டவிரோதம். இந்த சட்டத்தை ஏன் முக்கியமானது என்று அழைக்கிறார்கள் என்றால், இதன்படி நாட்டில் 40 வயது மேற்பட்ட ஆண்கள் தங்கள் இடுப்பு அளவை 85 சென்டிமீட்டர் அளவுக்கு மேல் வைக்கக்கூடாது. பெண்களின் 90 சென்டிமீட்டர் அளவுக்கு மேல் இருக்கக்கூடாது. ஜப்பான் மக்கள் அலுவலகத்தில் மணி நேரங்கள் கடினமாக வேலை செய்வது பற்றி நீங்கள் ஏதாவது யோசித்திருக்கிறீர்களா? இதுக்கு பதில் உண்மையில் இங்கேயான அரசு தனது மக்களுக்கு எவ்வளவு கவனம் செலுத்துகிறது என்று. ஜப்பானில் மக்கள் அவ்வளவு கடினமாக அந்த முடிவுகளை பின்பற்றுகிறார்கள். ஜப்பானில் கட்டில் கேஃப் ரொம்ப பெரிய சந்தை. இது தனது நாட்டு மக்களின் சோர்வை நீக்க உழைக்கிறது. இந்த நாட்டில் ரொம்ப இடங்களில் உங்களுக்கு இது தெரியும். மக்கள் அந்த பகுதியில் ஓய்வு எடுக்கலாம். அவர்களின் துணை அல்லது நண்பர்கள் மூலம் கட்டில் தெரபி எடுத்து அவர்களின் சோர்வையும் தீர்க்கலாம். இது இங்கேயான மக்களுக்கு மட்டுமல்ல,
சுற்றுலா வருபவர்களுக்கும் ரொம்ப முக்கியம். கட்டில்கள் இங்கே அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு தூங்க பிரத்யேக நேரமும் கொடுக்கிறார்கள். இது கொஞ்சம் விசித்திரமாக தோன்றலாம். வேலை நேரத்தில் தூங்குவது சோம்பேறித்தனத்துக்கு அறிகுறி அல்ல. கடினமாக வேலை செய்தால் அந்த அளவு முடிவுகள் வரும் என்று சொல்கிறார்கள். ஜப்பான் மக்கள், இங்கே வாழும் மக்கள் தங்கள் அலுவலகத்துக்கு தொலைவில் இருப்பதை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். நீங்கள் இங்கே வேலை செய்ய விரும்பினால் சில நிறுவனங்கள் புகைப்பிடிப்பது என்று ஊழியர்களுக்கு நிறுவனம் மூலம் அதிக நாட்கள் விடுமுறை கொடுக்கும் நிபந்தனையும் உண்டு. ஜப்பான் மக்களுக்கு ரொம்ப மூட நம்பிக்கைகள் உண்டு. இங்கேயான சில இடங்களில் நடப்பது மிகவும் அசுபமாக கருதப்படுகிறது. வெளிப்புற இடத்தில் பெரிய சத்தத்தில் பேசுவது அல்லது முட்டை கொடுத்தல் ஜப்பானியர்கள் மிகப்பெரிய பாவமாக நினைக்கிறார்கள். இது மட்டுமல்ல, 2 நபர்கள் கைகோர்த்து நடப்பது கூட நல்லது அல்ல. கருப்பு பூனை தங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் என்று ஜப்பான் மக்களின் நம்பிக்கை. ஒரு காலத்தில் பல் வளைந்து வைப்பது இங்கேயான பாரம்பரியம். அத்தகைய விசித்திர ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ்க்காக ஒரு பெண் காஸ்மெட்டிக் சர்ஜரி செய்து தன் பல்களை வளைந்து மாற்றிக்கொண்டாள். ஜப்பானில் மக்கள் தனிமையாக இருப்பதை உணர்ந்தால் அத்தகையவர்களுக்கு அவர்களை தனிமையாக விடாமல் பிரத்யேக பொருட்களும் தயாரிக்கப்படுகின்றன. இந்த நாட்டில் நாய்களை வீட்டில் வைக்கக்கூடாது என்று நம்பும் ஒரு தீவும் உண்டு. அவை வெறும் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வயல் நிலங்களில் மட்டும் வாழ்கின்றன. ஆனால் இந்த தீவில் குழந்தைகளின் எண்ணிக்கை 400க்கு மேல். அந்த தீவின் பெயர் அவோஷிமா தீவு. ஜப்பானின் சிறப்பு இங்கேயான வெண்டிங் மெஷின்கள். மக்களின் வாழ்க்கையை இன்னும் வசதியாக மாற்ற ஜப்பானில் 50 லட்சத்துக்கு மேற்பட்ட வெண்டிங் மெஷின்கள் உண்டு. ஒவ்வொரு நபருக்கும் ஒரு வெண்டிங் மெஷினை அமர்த்தியுள்ளனர். ரீடெயில் கடைகளின் இடத்தில் வெண்டிங் மெஷின்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஜப்பான் கல்ச்சர் உலக அளவில் பிரபலம். அதன் பாரம்பரியங்கள் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய அடையாளம். இங்கேயான மக்கள் ஒருவரையொருவர் சந்தித்தால் ஷேக் ஹேண்ட் செய்ய மாட்டார்கள். ஒருவருக்கொருவர் தலை வணங்கி மட்டும் பேசுபடி. ஒரு நபருக்கு எவ்வளவு மரியாதை உண்டோ அவ்வளவு நமஸ்காரம் செய்கிறார்கள். இந்த நாட்டின் மக்கள் ஜப்பானியர்களுக்கு மட்டுமல்ல, வேறு நாடுகளிலிருந்தும் அதே மாதிரி மரியாதை பெறுகிறார்கள். இந்த ஜப்பான் பாரம்பரியத்தை இங்கேயான குழந்தைகளுக்கும் ரொம்ப அதிகமாக பின்பற்ற வைக்கிறார்கள். ஜப்பானின் பள்ளிகளில் குழந்தைகள் தங்கள் வகுப்பறை மற்றும் பள்ளியை தாங்களே சுத்தம் செய்கிறார்கள். இப்படி செய்வது இந்த நாட்டின் பாரம்பரியமாக நினைக்கிறார்கள். பள்ளிகளை சுத்தம் செய்ய இங்கேயான குழந்தைகளுக்கு எந்த சிரமமும் இல்லை. ஜப்பானில் இந்த பாரம்பரியத்தை எத்தனை காலமாகவும் பின்பற்றுகிறார்கள். இங்கே 10 ஆண்டுகள் வயது வரையிலான குழந்தைகளுக்கு எந்த தேர்வுகளையும் எதிர்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அந்த ஆண்டுகளில் அவர்களின் குழந்தை பருவத்தை அனுபவிக்க அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த நாட்டில் மன்னிப்பு கேட்க ரொம்ப வித்தியாசமான வழி உண்டு. ஆமாம், ஜப்பான் மக்கள் 20 வகை மன்னிப்புகளை சொல்கிறார்கள். இந்த நாட்டில் நீங்கள் பிரபல உணவகங்கள் மற்றும் பல ஹோட்டல்கள் மற்றும் ஜாயிண்ட்களிலிருந்து அற்புதமான சிறப்பு உணவுகளை பெறுவீர்கள். இங்கே ஐஸ் கிரீமும் கிடைக்கும். இது ரொம்ப பிரபலம். ஆமாம், நீங்கள் கேட்டது முழுமையாக உண்மை. நீங்கள் உணவில் ஏதாவது சோதனைகளை செய்ய விரும்பினால் நீங்கள் திரும்ப திரும்ப ஜப்பானில் தான் சுற்ற வேண்டும். ஜப்பான் ஒரு அணு நாடு என்று உங்களுக்கு தெரியும் போல. அதாவது, ஜப்பான் 2 முறை அணு குண்டுகளால் தாக்கப்பட்டது. உலக வரலாற்றில் முதல் மற்றும் கடைந்த முறை அணு குண்டு 2ஆம் உலகப் போரின் போது 1945 ஆகஸ்ட் 6 மற்றும் 9 அன்று ஜப்பானின் எதிரி ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி மீது தாக்கியது. அதே அமெரிக்கா நாடு. நீங்கள் இந்த நாட்டை சுற்ற விரும்பினால் முதலில் இங்கேயான சட்டம் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். ஜப்பானில் வேகமாக வாகனம் ஓட்டுவது மிகப்பெரிய குற்றம். தவறுதலாகவும் வேகமாக டிரைவ் செய்யக்கூடாது. இந்த நாட்டில் மிக வேகமாக வாகனம் ஓட்டினால் போலீஸ் நேராக மனிதர்களை சுட்டுக் கொள்கிறார்கள். இப்போ இங்கே நடக்கும் விசா செயல்முறை என்ன என்றால், ஜப்பானில் பயணிக்க நீங்கள் எவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம். உங்கள் பக்கத்தில் எல்லா ஆவணங்களும் இருந்தால் நீங்கள் வெறும் 5 நாட்களுக்குள் விசா பெறுவீர்கள். நீங்கள் தனியாக 7 முதல் 8 நாட்களில் ஜப்பானை சுற்ற 15 லட்சம் ரூபாய்கள் செலவாகும். ஜப்பான் கரன்சி ஜப்பானிய யென். ஐயோ, உலகின் மிக சுத்தமான நாடு ஜப்பான் பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் போல. மற்றும் ஜப்பானில் உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் செய்யுங்கள். மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.
இப்போ வரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் மேல் கிளிக் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.